بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்திர இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இன்றைய சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு முன்னால் உண்மைக்கும் பொய்க்கும் மத்தியில் நாம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை இங்கே பேச இருக்கின்றேன். இந்த தலைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக இதில் நான் நாடக்கூடிய அல்லது சொல்லப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இன்றைய இந்த கால சூழ்நிலையில் பொதுவாக இந்த ரபியுல் அவ்வல் இந்த மாதத்திலே எமது சமூகத்திலே நடக்கிற அந்த விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அப்போ இதிலே நாங்கள் எது உண்மையானது, அதே போன்று எது பொய்யானது, அதே போன்று இதில் நாங்கள் எப்படி எல்லை மீறி போகின்றோம், அதே போன்று அதில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்து இந்த உலகத்திலே எங்களை வாழ வைத்திருக்கின்றான். எல்லா மனிதர்களிடத்திலும் அல்லாஹு தாலா பொதுவாக இந்த ஒரு ஆசையை, ஒரு அன்பை, ஒரு நேசத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு பொதுவாக இன்னொன்றின் மீது என்ன செய்யும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். இது அல்லாஹ் தாலா பொதுவாக இயற்கையிலே இருக்கிறது. இது எல்லோருக்கும் உண்டு. அது எனக்கும் உள்ளது, உங்களுக்கும் உள்ளது. அது சில நேரம் நாங்கள் இன்னொரு மனிதனை நேசிக்கலாம், அனுபவிக்கலாம். அதே போன்று சில நேரம் சிலர் என்ன செய்வார்கள், சில செல்ல பிராணிகளை விரும்புவார்கள், சிலர் வாகனங்களை நேசிப்பாங்க. இப்படி ஒவ்வொருடைய அந்த நேசங்களும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் இன்னொருவரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்போ கணவனை பொறுத்தவரை மனைவியை நேசிக்கக்கூடியவர்களாக, மனைவி கணவனை நேசிக்கக்கூடியவராக, அதே போன்று பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, இப்படி பலதரப்பட்ட அமைப்பிலே நாங்கள் இருக்கின்றோம். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது சூரா ஆல இம்ரானுடைய 14வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்தீரில் முக்கன்தரதி. அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு அலங்காரப்படுத்தி வைத்திருக்கின்றான், அவருக்கு அலங்காரமாக காட்டியிருக்கின்றான். பெண்கள், அதே போன்று மினன் நிசா வல் பனீன் பிள்ளைகள், அதே போன்று வல் கனாத்தீரில் முக்கன்தரா சொத்து செல்வங்கள், அதே போன்று தங்கம் வெள்ளி, இவைகள் எல்லாவற்றையிலும் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு என்ன செய்தான், இவைகளை அலங்காரமாக காட்டியிருக்கின்றான். அப்போ அதை விரும்புகிற அந்த ஒரு பக்குவம் அல்லது அந்த ஒரு இயற்கையான தன்மை மனிதர்களிடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்போ பொதுவாக நாங்கள் ஒருவர் நேசிப்பது, இன்னொன்றை நேசிப்பது என்பது எங்களுடைய இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்போ மனிதன் என்று வந்தால் அந்த ஒரு பண்பு இருக்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இதில் இப்போ நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஏனைய மனிதர்களை நேசிப்பது போன்று அல்ல நபிகளாரை நேசிப்பது. இப்போ நாங்கள் இன்னொருவரை, இப்போ என்னுடைய பெற்றோரை நேசிப்பது, என்னுடைய பிள்ளைகளை நேசிப்பது, அல்லது இன்னொரு மனிதரை அல்லது தங்கம் வெள்ளிகளை நேசிப்பது போன்றல்ல அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. அப்போ அது கொஞ்சம் வித்தியாசமானது. அது கொஞ்சமல்ல, முழுமையாகவே வித்தியாசமானது. ஏனென்று சொன்னால், இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது அது ஈமானுடைய ஒரு பகுதி, அப்படிதானே? இப்போ எங்களிடத்தில் ஈமான் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் இருந்தால்தான் என்னது, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் எத்தனை கிளைகளை கொண்டது யாருக்கு தெரியும்? ஈமான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ஈமான் இத்தனை கிளைகளை எத்தனைன்னு சொன்னாங்க, 70 கிளைகள். ஈமான் அல் ஈமானு பிதுஉன் வஸபூன ஷுபா, ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது.
அதில் உயர்ந்தது எது? அதில் உயர்ந்தது ஃபஅலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அதாவது நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. இப்போ லா இலாஹ இல்லான்னு சொல்லி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது இதுதான் ஈமான்ல உயர்ந்தது. அதுனாஹா இமாத்தத்துல் அதா அனித்தரைக்கு. சரியா? அதில் ஆகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளதுதான் எது? நாங்கள் பாதையில் இருக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது. இது ஈமானுடைய ஒரு பகுதி தான். இந்த ஈமானில் ஒரு பகுதி தான் என்னது? இந்த 70 சொச்சத்தில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது ஈமானுடைய சுவையை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணம். ஈமானுடைய சுவையை ஒருவன் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரை அது ஈமானுடைய சுவையை அடைவதற்கான ஒன்று. அதே போன்று ஈமான் முழுமை அடைவதற்கான காரணமும் ஒன்று என்னது? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதே. என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மைன். எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், மக்கள் எல்லோரும், உலகத்தில் உள்ள மக்கள் எங்களுக்கு நேசத்துக்குரியவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட நாங்கள் யாரை நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் என்னது? ஈமான்ல முழுமை அடைந்து விட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ஈமான்ல ஒரு பகுதி. அதே போன்று ஈமானுடைய சுவையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணம். அதே போன்று அந்த ஈமானுடைய முழுமைத்தன்மை எப்போ வரும்? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நேசத்தில் தான் இருக்கிறது என்பதை என்ன செய்யலாம்? நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எல்லோரும் நேசிக்கிறோம் தான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத மக்கள் இருக்கிறாங்களா? முஸ்லீம்கள் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்போ எல்லோரும் நாங்கள் நேசிக்கிறோம் தான் அல்லாஹ்வுடைய தூதரை. ஆனால் இந்த நேசத்தில் இங்கே தான் நாங்கள் பார்க்க வேண்டிய அல்லது படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இதில் உண்மையான நேசம் இருக்கிறது, பொய்யான. அதே போன்று எல்லை மீறிய நேசமும் இருக்கிறது. அதே போன்று எல்லை குறைந்த, அதே அறவே இல்லாத அந்த நேசம் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் மத்தியில் நாங்கள் இருக்கணும். இந்த இதில் உண்மைக்கு அப்பால் உள்ள பொய் கலந்த அந்த நேசம் அல்லது எல்லை மீறிய நேசங்கள் இல்லாமல் நாங்கள் மத்திய நிலையில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிப்பது என்பதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் கட்டாயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு எல்லை மீறிய அந்த நேசம் இருக்கிறது. ஆனால் அந்த நேசத்தில் நாங்கள் எல்லை மீறி போனதனால்தான் இன்றைக்கு என்னது? வேறு விதமான கலாச்சார தாக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறது. அப்போ இதனால் தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மஹப்பத் அன்பு வைக்க வேண்டும். ஆனால் அதிலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எல்லை மீறி போகக்கூடாது. அதே போன்று மிகவும் தாழ்ந்த நிலைக்கு என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதரை இறக்கவும் கூடாது என்பதில் நாங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் முழுமையாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களால் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசிக்கிறோம் என்ற அந்த வட்டத்துக்குள் எங்களால் இருக்க முடியும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதரை இன்றைக்கு நாங்கள் எங்களோட சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக குறிப்பாக இந்த மாதங்கள், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வரும்போது மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி புகழ் பாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை நாங்கள் சொல்வதற்கு முன்னால், புகழ் பாடுவதற்கு முன்னாலே அல்லாஹு தாலா அவருடைய புகழை உயர்த்தி வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான்? நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட புகழை சொல்லித்தான் உயர்த்த வேண்டும் என்பதல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த புகழ்களை சொல்லி, அவருடைய சிறப்புகளை சொல்லி நாங்கள் புகழ வேண்டும் என்பதல்ல. ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹு தாலா அவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை உயர்த்தி வைத்திருக்கிறான். இப்போ அலம் நஷ்ரஹ் என்ற சூறாவில் நாங்கள் அலம் நஷ்ரஹ் லக சதுரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹ்ரக் வரஃபஅனா லக திக்ரக். அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்? வரஃபஅனா லக திக்ரக். நபியே, உங்களுடைய புகழை என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை அல்லாஹ் தாலா என்ன செய்திருக்கிறான்? உயர்த்தி தான் வைத்திருக்கிறான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? தொழுகைக்காக அதான் சொல்கின்றோம், அப்படித்தானே? தொழுகைக்காக அதான் சொல்கின்றோம். அப்போ உலகத்தில் எல்லா இடங்களும் என்ன செய்யப்படுது? அதான் சொல்லப்படுது. இந்த அதானுடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடிக்கடி செய்மடுக்கக்கூடிய வார்த்தை தான் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அப்போ இதை விட ஒரு புகழ் தேவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு? அப்போ இந்த உலகத்தில் அடிக்கடி இந்த வார்த்தை என்ன செய்யப்படுது? உச்சரிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. நேர வித்தியாசங்கள், கால வித்தியாசங்களுக்கு ஏற்ப
ஒவ்வொரு இடங்களிலும் அதான் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நாமம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடிக்கு பொழுது என்ன செய்யப்படுது, அங்கே சொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அப்போ அதற்கு ஒரு சான்றாக நாங்கள் என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். அப்போ அல்லாஹு தாலா அவனுடைய தூதரை மிகவும் உயர்வான ஒரு இடத்திலே வைத்திருக்கின்றான். இதே போன்று அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்தஸ்தை உயர்த்தி இருப்பதை பற்றி எங்களுக்கு சொல்லும்போது அல்லாஹு தாலா சொல்றான், சூரத்து நூருடைய 63வது வசனத்திலே, லா தஜஅலு துஆ அர் ரசூலி கதுஆஇ பஅதுக்கும் பஅலா. பெரும்பாலும் நாங்கள் அறிந்திருக்கலாம், அதாவது அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களில் ஒருவரை அழைப்பது போன்று அழைக்க வேண்டாம். லா தஜஅலு துஆ அர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களில் ஒருவரை அழைப்பது போன்று அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இப்போ நாங்கள் ஒரு ஆளை இன்னொரு ஆள் அழைக்கும் போது நாங்கள் எப்படி அழைப்போம், அவருடைய பேரை சொல்லி அழைப்போம். இப்போ அப்துல்லா என்றுவோம், இல்லாட்டி முஹம்மது என்றுவோம், இப்படி நாங்கள் பேரை சொல்லுவோம், இல்லாட்டி மச்சான் என்றுவோம், நான் இப்படி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி அழைக்க வேண்டாம் என்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மதே அப்படின்னு கூப்பிடா, நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ இது பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அல்லாஹு தாலா எந்த அளவு கண்ணியப்படுத்தியிருக்கான், அவனோட பேரை சொல்லி அழைக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இங்கே சொல்லி காட்டுகின்றான். இப்போ இது அல்லாஹு தாலா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் கூட அழைக்கவில்லை, முஹம்மதே என்று அல்லாஹு தாலா கூட குர்ஆனில் அல்லாஹ் கூட அழைக்கவில்லை. பல நபிமார்கள் குர்ஆனில் எத்தனை நபிமார்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது, 25 நபிமார்களுடைய பெயர்கள், பலருடைய வரலாறுகள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அல்லாஹு தாலா அதில் பல நபிமார்களுடைய எப்படி அழைக்கின்றான் அல்லாஹு தாலா. உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லும்போது யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று அல்லாஹு தாலா பெயரை சொல்லி கூப்பிடுறான். யா ஈசா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், ஈசாவே அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு நாங்கள் ஒரு குழந்தையை, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னா நுபஷ்ஷிரு, அல்லாஹ் உங்களுக்கு நன்மாராயம், உங்களுக்கு நபித்துவத்தைக்கும் நன்மாராயப்படுத்தியதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டினான். அதே போல் யா யஹ்யா, அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா ஹுதில் கிதாப, இந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். யா ஜக்கரியா, அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறான். இப்படி பல நபிமார்கள் அல்லாஹு தாலா பெயரை சொல்லி அழைக்கின்றான். ஆனால் இங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் யா முஹம்மதே, யா முஹம்மது என்று எங்கே செய்யல அல்லாஹு தாலா அழைக்கவில்லை. அப்போ அல்லாஹு தாலா கூட அந்த சுன்னாவை அவனும் அதை எங்களுக்கு காட்டுகின்றான். அதே போன்ற எல்லோருக்கும் சொல்கின்றான், நீங்களும் முஹம்மது என்று அழைக்க வேண்டாம். அல்லாஹு தாலா அப்படி முஹம்மத் என்ற அந்த பெயரை சொல்வதாக இருந்தால் அந்த பெயரோடு சேர்த்து அல்லாஹு தாலா சொல்றான் என்னது, ரிசாலத்தையும் சேர்த்து அல்லாஹு தாலா சொல்லுவான், ரிசாலத்தையும். அப்போ முஹம்மது என்று தனியாக சொல்லாமல் முஹம்மத் ரசூலுல்லா என்று தான் அல்லாஹ் தாலா சொல்லுவான். முஹம்மத் ரசூலுல்லா, சும்மா யா முஹம்மத் அப்படின்னு அல்லாஹ் தாலா எங்கேயும் சொல்லலை குர்ஆன்ல. இப்போ யா இப்ராஹிம், யா மூசா, யா ஈசான்னு சொல்ற மாதிரி யா முஹம்மது என்று அல்லாஹ் தாலா எங்கும் சொல்லலை. அல்லாஹ் தாலா சொல்றான் என்னது, முஹம்மது என்று வந்தால் ரசூலுல்லா, அப்படி என்ற அந்த ரிசாலத்தையும் சேர்த்து தான் அல்லாஹு தாலா அங்கே சொல்றான். இப்போ இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு உயர்ந்த, அல்லாஹு தாலா அவரை உயர்த்தி வைத்து இருக்கிறான் என்பதற்கான ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தாலா எங்களுக்கு அவன் மிக உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கின்றான். எனவே நாங்களும் உயர்வான இடத்திலே அவரை வைத்து அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அல் குர்ஆன்ல சூரா அல் ஃபத்ஹ் என்ற சூராவினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்றான், இன்னா அர்சல்னாக, அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே உங்களை நாங்கள் ஷாஹிதாக, இந்த உம்மத்துக்கு சாட்சியாளனாக, அதே போன்று முபஷ்ஷிர் உங்களை நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒருவராக, அதே போன்று நதீர் உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய, நல்லது கெட்டதை எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராக என்ன செய்திருக்கின்றோம், நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். எனவே லித்துமினு பில்லா, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்றான், லித்துமினு பில்லா, நீங்கள் அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று லித்துமினு பில்லாஹி வ துஅஸ்ஸிரூஹு, அல்லாஹ் தஆலா சொல்றான் நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும், அதே போன்று வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிருஹு, நீங்கள் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை சங்கைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்கின்றான். இப்போ அல்லாஹு தாலா நபிகள் அவருடைய புகழை உயர்த்தி வைத்திருக்கின்றான். அதே போன்று எங்களுக்கும் அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி எப்படி அனுப்பியிருக்கிறான், ஷாஹிதாக, அதே போன்று முபஷ்ஷிராக, நதீராக, இதே போன்று இன்னும் சில வசனங்களில் சிராஜாக,
முனீர், சிராஜம் முனீரா என்று கூட அல்லாஹ் தஆலா பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை சிறப்பித்து சொல்லி காட்டினார். அவ இப்படி உள்ள இந்த சிறப்புகள் உள்ள அந்த தூதரை நீங்கள் என்ன செய்யணும்? வத்து அஸ்ஸிரூஹு, நீங்கள் அவரை சங்கைப்படுத்த வேண்டும். வத்து வக்கிரூஹு, நீங்கள் என்ன செய்யணும்? அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்போ அவருடைய கண்ணிய குறைவாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. எனவே அவரை பேர் சொல்லி அழைக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரை இந்த வசனத்தில் தொடரல, அந்த நான் மேலுள்ள வசனத்தோடு தொடர்படுத்தி நான் சொல்றது. அப்போ அதனால அல்லாஹ் தஆலா சொல்றார், அப்போ நீங்கள் அவரை கண்ணியப்படுத்தணும், அவரை நீங்கள் சங்கைப்படுத்த வேண்டும். எனவே நீங்கள் அவர் என்ன செய்யணும்? பெயரை சொல்லி அழைக்க வேண்டாம். நீங்கள் அவர் அழைக்கும் போது ரசூலுல்லா, யார் ரசூல், சஹாபாக்களை போய் அப்படி தான் கூப்பிடுவாங்க, யார் ரசூலல்லா இல்லது அபுல் காசிம் அப்படி என்றுதான் என்ன செய்வாங்க? அவங்க அழைப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்ற ஒரு சிறப்பு. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹு தாலா நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒமா அர்சல்னாக சொல்லுங்க, ஒமா அர்சல்னாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அப்போ அவர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அதே போன்று ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், அப்போ மனித சமுதாயத்துக்கு அவரை தூதராக, அதே போன்று மனிதர்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பியிருக்கிறார். அப்போ அந்த ரஹ்மத் இப்போ எங்களுக்கு இருக்குதா? எங்களுக்கு இல்லை அந்த ரஹ்மத். சஹாபாக்கள் அந்த ரஹ்மத்தை அனுபவிச்சாங்க, அந்த ரஹ்மத்தை நேரடியாக கண்கூடா கண்டாங்க, அனுபவிச்சாங்க. அந்த ரஹ்மத்தினுடைய பிரதிபலன் தான் என்ன? அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கூட சொல்லி காட்டுகின்றான். சூரா அன்ஃபாலுடைய 33வது வசனத்தில், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போதே அவருடைய ரஹ்மத் எப்படி இருந்தது என்பது இந்த வசனத்தில் சொல்லும்போது, நபியே நீங்கள் இருக்கும்போது இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழிக்க மாட்டோம். இந்த சமுதாயத்தை வமா குன்னா முஅذிபி வமா குன்னா வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், நீங்கள் இருக்கும்போது. அப்போ நபிகளாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது நாங்கள் இவர்களை முழுமையாக அழிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ரஹ்மத். அப்போ அன்றைய காலத்தில் அது யாராக இருந்தாலும், முழுமையாக காஃபிர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் தெரிவிக்க மாட்டான். அது அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பதே ஒரு ரஹ்மத், அதுவே ஒரு ரஹ்மத். ஏன்னா அந்த ரஹ்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றது என்னது? முழுமையாக அந்த சமுதாயத்தை என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான். அப்போ இது அந்த ரஹ்மத்துடைய பிரதிபலிப்பு. அதை அந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? யதார்த்தமாக கண்டார்கள். அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதரை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அப்போ இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதிலே தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அன்றைய காலத்திலே அவர்களோடு ஒன்றாக வாழ்ந்தவர்கள், அவரை நேசித்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அவர்களுடைய நேசம் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் நாங்கள் எப்படி சொல்கிறோம்? சஹாபாக்கள், சஹாப பெண்மணிகள். அப்போ இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்தோ நேசம் எப்படி, அந்த நேசத்தை மையமாக வைத்துத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய அந்த நேசத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எப்படி அந்த நேசத்தை வெளிப்படுத்துவது என்பதை அவர்களுடைய நேசத்தோடு ஒப்பிட்டு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை நேராக கண்டவர்கள், அவர்களோடு ஒன்றாக வாழ்ந்தவர்கள், அவர்களுக்காக பல தியாகங்களை செய்து அவரோடு ஒன்றாக இருந்தவர்கள். அப்போ அப்படிப்பட்ட சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள்? அப்போ அதை விட மீறி எங்களால் நேசிக்க முடியாது, அப்படித்தானே? அதையும் தாண்டி எங்களால் நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியாது. அவர்களை விட எங்களால் நேசிக்க முடியாது. எனவே தான் நாங்கள் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அங்கே எல்லா இமாம்களும் ஒரு தலைப்பை கொண்டு வருவார்கள். மனாகிபு சஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகள் அப்படின்ற ஒரு சில நிறைய சஹாபாக்களை அங்கே குறிப்பிட்டு அவருடைய சிறப்புகளை சொல்வார்கள். அதில் என்ன செய்யும்? எல்லா சஹாபாக்களுடைய பெரும்பாலும் வரலாறுகள், அவர்கள் செய்த தியாகங்கள் இப்படி நிறைய இருக்கும். அப்போ இவைகளை நாங்கள் படிக்கும்போது இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கின்றார்கள், என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். இதில் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, இந்த உம்மத்தினுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சஹாபியார் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக அவரையே மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்தான் ஈமானில் மிகவும் பலமானவர். அவருக்கு அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர், அவர்தான் இஸ்லாத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபாவும். எனவே அவர் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்தார் என்று நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்யலாம்? எங்களால் பார்க்க முடியும். நிறைய ஹதீஸ்களை எங்களால் பார்க்க முடியும். உதாரணமாக நான் ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். நாங்கள் அறிந்திருக்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் என்ன செய்தார்கள்? மதீனாவுக்கு
ஹிஜ்ரத்து போனார்கள், மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனார்கள். மக்காவிலே எத்தனை வருடங்கள் இருந்தார்கள்? 13 வருடங்கள். அப்போ அதனுடைய கடைசி பாதியில் என்ன செய்தார்கள்? மக்காவை விட்டும் அவங்க 13வது ஹிஜ்ரி அந்த ஆண்டில் நபித்துவத்தின் 13வது ஆண்டில் அவங்க என்ன செய்கிறாங்க? மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி போகிறாங்க. நாங்கள் அந்த சம்பவத்தை அறிந்திருக்கணும். இந்த ஹிஜ்ரத் போகக்கூடிய வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் சௌர் என்று சொல்லக்கூடிய அந்த குகையில் போய் என்ன செய்கிறாங்க? ஒரு 3 நாள் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரும் மாத்திரம் அங்கே குகையிலே நபிகளார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மடியில் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஒரு விஷஜந்து, அது பாம்புன்னு சொல்லப்படுது, ஒரு விஷஜந்து அவர்களை கடிக்கிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை. அப்போ அந்த எல்லா அபூபக்கர்லையும் ஃபுல்லாக நபிகளாருடைய சேஃப்டியை எல்லா வகையிலும் பார்த்து, ஆனால் ஏதோ ஒரு அமைப்பில் வந்து அது அபூபக்கர் ரலியல்லாஹு கடிக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கின்றார்கள்? நபிகளார் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அசைந்தால் அந்த பாம்பு கடித்தால் எப்படி, அந்த விஷஜந்து கடித்தால் எப்படி இருக்கும்? பாம்பு கடித்தால் அவை எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் உறங்குகிறார். அவருடைய அந்த உறக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் அதை பொறுத்து கொண்டு தன்னை அந்த விஷஜந்து கடித்தும் அதை பொறுத்து கொண்டு அவர் என்ன செய்தார்? அப்படியே அமைதியார். அதற்கு பின்னால் நபிகள் விழித்ததன் பின்னால் தான் தூங்கி எழுந்து பார்க்கின்றார்கள் இந்த நிலைமை. உடனே அவர்கள் தங்களுடைய உமிழ்நீரை எடுத்து அங்கே அந்த பாம்பு கடித்த இடத்தில் வைத்து அவர்கள் துவா ஓதினார்கள். அந்த அனுசரர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஓதினார்கள். அந்த விஷயம் அப்படி இல்லாமல் போய்விட்டது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மீது இந்த சஹாபாக்கள் இதெல்லாம் நிறைய நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் வைத்திருந்த நேசம். ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய உறக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னை அந்த விஷஜந்து கடித்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த விதமான தடங்கமும் அந்த உறக்கத்துக்கு தடங்கம் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை பொறுத்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டும் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மதீனாவுடைய பெயர் எப்படி இருந்தது? பழைய பெயர் என்ன? அதனுடைய யஸ்ரிப் என்ற பெயர் தான் இருந்தது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய பாடத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஹிஜ்ரத் போவதாக கனவுல கண்டேன். நான் ஹிஜ்ரத் போவதாக கனவுல அல்லாஹு தஆலா எனக்கு காட்டினான். ஃபதஹப வஹலி இலா அன்னஹு யமாமா, அது யமாமா பகுதி என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஏன்னா ஈத்தம் மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துக்கு தான் நபி அவங்க ஹிஜ்ரத் போகிறதாக கனவுல காண்றாங்க. அப்போ அது யமாமா பகுதியாக இருக்கும் என்று அவங்க நினைச்சுக்காங்க. ஆனால் அதனது ஃபைதாகிய யஸ்ரிப் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, அது யஸ்ரிப் என்ற இடம் என்று ரசூலுல்லாஹ் அந்த மதீனாவை சொல்கிறாங்க. அப்போ அது மதீனா என்பது யஸ்ரிப் என்ற பெயர் தான் அது இருந்தது. ஆனால் அந்த பெயர் எப்படி மாறுது? நபிகளாருடைய அந்த ஹிஜ்ரத் பயணத்துக்கு பின்னால் அந்த யஸ்ரிப் என்ற பெயரை மதீனத்து நபி என்று அந்த சஹாபாக்கள் நினைச்சினார்கள், அப்படியே மாற்றுங்க. அப்போ அந்த தூதர் மீது உள்ள அன்பு, அந்த சஹாபாக்கள் நபிகளார் மீது அந்த வைத்திருந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக கூட இதை என்ன செய்யலாம்? நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு ஊருடைய பெயரையே யஸ்ரிப் என்ற அந்த ஊரை அப்படியே மதீனத்து நபி, அதுக்கு பின்னால் தான் மதீனத்து நபி என்ற அந்த பெயரே அங்கே வந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் ஆண்கள் மாத்திரமல்ல, அதே போன்று சஹாபிய பெண்மணிகள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதை பல சம்பவங்களிலே நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக உஹது யுத்தம் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடக்குது? ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு? ஹிஜ்ரி 3. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம். அப்போ ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடக்குது. இதில் நிறைய சம்பவங்கள் நிறையா நடக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் அந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் தரப்பிலும் பல சேதங்கள் ஏற்படுது. முஸ்லீம்கள் தரப்பிலும் என்ன செய்யுது? முஸ்லீம்களுக்கும் பல சேதங்கள் ஏற்படுது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுடைய அந்த உஹது யுத்தத்தில் முஸ்லீம்களில் பலர் கொல்லப்படுகின்றார்கள். ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் கொல்லப்படுகின்றார், ஷஹீதாக்கப்படுகின்றார். அவருடைய சகோதரன் ஷஹீதாக்கப்படுகின்றார். அவருடைய பிள்ளை ஷஹீதாக்கப்படுகிறார் இந்த உஹது யுத்தத்தில். இமாம் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலில் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த பெண்மணி, ஆனால் இந்த நேரத்தில் ஒரு செய்தி பரவுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த ஏற்பட்ட அந்த குழப்பத்தின் காரணமாக நபிகளார் அங்கே மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் பரப்பி விட்டார்கள். அப்போ இந்த நேரத்தில் இந்த பெண்மணிக்கு நபிகளார் மரணித்த அந்த செய்தி தான், மரணித்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி தான் அவருடைய உள்ளத்தில் இருக்குது. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த யுத்த காலத்திலும் அவங்க வராங்க. ஏன்னா பெண்களும் யுத்த காலத்துக்கு வருவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க, பெண்கள் ரசூலுல்லாஹ்வோட நிலைமை என்ன?
என்று கேட்க. அப்போது அவர் சொல்கிறாங்க, உங்களோட கணவன் மரணித்திருக்கிறார், அவருடைய ரசூல்லாங்க நிலைமை என்ன? கணவன் அதை பற்றி அவர் அலட்டி கொள்ளவில்லை. ரசூல்லாவோட நிலைமை என்ன? உங்களுடைய சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூல்லாவோட நிலைமை என்ன? உங்களுடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூல்லாவோட நிலைமை என்ன? அவர் ஹைரா இருக்கிறாரு. அப்படி என்று சொன்னதன் பின்னால் தான் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் குல்லு முசீபத்தின் பாதஹு ஜலல், அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தி கேட்டதன் பின்னால் தான் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையே அல்ல, எந்த ஒரு பிரச்சனையே அல்ல. கணவன் மரணித்ததோ, சகோதரன் மரணித்ததோ, பிள்ளை மரணித்ததோ எல்லாம் பெரிய ஒரு இழப்பை அல்ல, பெரிய ஒரு பிரச்சனை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார், அதுவே போதும் என்ற அந்த மனோநிலையிலே அந்த பெண்மணி இருந்தார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு அந்த சஹாபி பெண்மணிகள் கூட என்ன செய்திருக்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஏன் அன்றைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அன்றைய காலத்தில் அப்போதைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள் கூட நபிகளாருடைய சஹாபாக்கள் நபிகளாரை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்கள் மூலம் சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக என்ன செய்யலாம்? நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியா உடன்படிக்கை எப்போ நடந்தது? எத்தனையாம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை? ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு? 6ஆம் ஆண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வதற்காக சஹாபாக்களை அழைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? வருகின்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவர்களை உம்ரா செய்ய விடாமல் தடுக்கின்றார்கள். அப்போ தான் அந்த ஹுதைபியா அந்த உடன்படிக்கை நடக்குது. அப்போ இந்த உடன்படிக்கை நடக்கிற சம்பவத்தில் நீண்ட ஒரு ஹதீஸ், அதில் உர்வா இப்னு மஸ்ஊத், உர்வா என்று சொல்லக்கூடியவர், அவர் இஸ்லாத்தில் இல்லை, அவர் காஃபிர். அவர் சொல்கிறார், நடந்த சம்பவத்தை வச்சு அவர் சொல்கிறார், புகாரில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் பல அரசர்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், பல அரச சபைகளுக்கெல்லாம், கிஸ்ரா, பாரசீகம், ரோம், இப்படி எல்லா இடங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். ஆனால் அங்கே போய் எந்த அரச சபையிலும் அந்த அரசரோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் அல்லது அவருடைய அமைச்சர் இருப்பாங்களே, அவர்கள் அந்த அரசனுக்கு கொடுக்காத மரியாதை கண்ணியத்தை எல்லாம் முஹம்மதுடைய தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததை நான் பார்த்தேன் என்று அவர் சொல்றாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய ஏதாவது ஒன்று பேசினால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது சஹாபாக்கள் அப்படியே அமைதியாகி விடுவார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர் ஒழு செய்ய போனால் அந்த ஒழுவுடைய தண்ணீர் கீழே விழாமல் சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த நீரை அவர்கள் பிடிப்பார்கள். அந்த நீரை அவர்கள் பிடிக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை யார் சொல்றாரு? ஒரு காஃபிராக இருந்த உர்வா என்று சொல்லக்கூடியவர் அங்கே சொன்னார் என்ற செய்தியை இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள், அதுக்கு நேரடியாக அந்த காஃபிர்கள் கூட, அன்றைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் கூட சாட்சி பாரக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள், அப்போ அவர்களுடைய நேசத்துக்கு முன்னால் எங்களுடைய நேசம் எல்லாம் சாதாரணம். அவர்களை மீறி நாங்கள் யாரும் நேசிக்க போறோம். இன்றைக்கும் சரி, இதுக்கு பின்னால் உலகம் அழிகின்ற வரைக்கும் வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நேசித்ததை போன்று நாங்கள் யாரும் நேசிக்க மாட்டோம். அவர்கள் நேசித்ததை போன்று அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் யாரும் நேசிக்க மாட்டோம். ஏன்? சஹாபாக்கள், ஆண்கள், பெரியவர்கள், பெண்கள் என்றெல்லாம் சிறியவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு நடந்தது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடக்குது. இந்த யுத்தத்தில் காஃபிர்களுடைய தலைவர்களில் ஒருவர் யாரு? அபூஜஹல். அபூஜஹலை கொலை செய்தது யாரு? முஆத், முஅவ்வித். அவங்க யார்? பெரியாக்களா? சாதாரண சிறிய பிள்ளைகள். அவங்கள யாரு? சின்ன பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மீதுள்ள அந்த முஹப்பத்தை பாருங்கள். அவர்களுக்கு அந்த சிறிய பிள்ளைகள் கூட, சிறுவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபியத்தில் இந்த 2 சிறுவர்களும் அபூஜஹல் எங்க, அவனை எனக்கு காட்டுங்க என்று சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது அபூஜஹல் யாருன்னு, இவங்களுக்கு தெரியாது. நீங்க எனக்கு அபூஜஹலை காட்டுங்கன்றாரு. என்னதுக்கு, என்ன விஷயம், என்னதுக்குன்னு கேட்குறாங்க அவர். அப்போ அவங்க சொல்ற காரணத்தை பாருங்க. கான யசுப்புர் ரசூல் அல்லாஹ். அந்த அபூஜஹல் என்ன செய்தான்? அல்லாஹ்வுடைய தூதரை ஏசி கொண்டிருந்தான்.
அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுறாரு. அப்போ அது அந்த சிறுவர்களுக்கு பொருட்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தன் ஏசுறான், நாங்கள் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது? ஏன்னா அவனை கொலை செய்வோம், அவனை நாங்கள் தான் கொலை செய்வோம், நீங்கள் எங்களுக்கு அவனை காட்டுகின்றார்கள். அப்போ அபூ ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அபூ ஜஹலை அங்கே காட்டி கொடுக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் அங்கே கொலை செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் அந்த வரலாற்று செய்தியில் நீண்ட ஒரு ஹதீஸில் நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நீண்ட ஒரு ஹதீஸில் அதை நாங்கள் அந்த 2 சிறுவர்கள் தான். அப்போ அங்கே காரணம் என்னது? அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகின்றார் என்ற ஒரு காரணம். இன்றைக்கும் உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசக்கூடியவர்கள், அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ முஸ்லீம்களுடைய அந்த உணர்வுகள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது என்பதை உண்மையான நேசம் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்போது என்ன செய்யலாம், அந்த உணர்வுகளை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர், அப்போ சஹாபா சிறுவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமாக என்ன செய்யலாம், நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தோழர்கள் அவரை எந்த அளவுக்கு நேசித்தார்களோ, எந்த அளவில் வைத்து அவரை நேசித்தார்களோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும், அந்த அளவில் தான் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அதை மீறி என்ன செய்ய முடியாது, அதை மீறி எங்களால் நேசிக்க முடியாது. அப்போ இதில் தான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கும் போது அதில் எல்லை மீறக்கூடாது. நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் விடயத்தில் எல்லை மீறக்கூடாது. இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது. எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, மரணிக்கின்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கலைன்னா அந்த அளவுக்கு அவங்களோட மஹப்பத்தான் அது காரணம், வேறு அதை மறுக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விஷயத்தை மறுக்கிறது இல்லை, ஆனால் அவர் மீது அன்பு, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க மாட்டார் அப்படி என்ற ஒரு இது அந்த அந்த அது அந்த ஒரு சிந்தனை அவருக்கு இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய சிந்தனை அங்கே சீராக்கினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். முஹம்மதாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தான், அவர் மரணிப்பார், அவர் என்ன செய்வார், மரணிப்பார் என்பதை அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே அந்த நேரத்திலே உணர வைத்தார்கள், புரிய வைத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அந்த சிந்தனை இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபி என்பதை நாங்கள் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் இறுதி நபி, அவருக்கு பின்னால் ஒரு நபி இருக்கிறதா, இல்லை. அதே போன்று அவர் உண்மையிலே மரணித்து விட்டார் என்ற இந்த 2 விஷயத்திலும் நாங்கள் கவனம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று சிலர் இன்றைய காலத்திலும் சில இடங்களில் அந்த நம்பிக்கை இருக்கிறது சில மக்களிடத்தில். சில நீங்கள் அறிந்திருக்கலாம், எங்களோட கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இந்த நேபாள் பகுதியை சேர்ந்த சில மக்கள். அப்போ அதில் 1-2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அந்த நம்பிக்கை இருக்கு. நான் அவங்க பேசும்போது முஸ்லீம்கள்ட்ட அவங்க சொல்கிறாங்க என்னது, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கல்ல, மௌத்தா போவல்ல என்ற ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அப்படியான நிலைமை எங்களுக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கு சில பகுதிகள் அப்படி இருக்கிறது என்பதை அதன் மூலமாக என்ன செய்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பதன் அடையாளம் அல்லது இது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது அவர் மரணிக்கவில்லை என்று சொல்லி நேசிப்பதல்ல, இது எல்லை மீறுவது, இதான் என்பது இது பொய்யானது. அப்போ உண்மையான நேசம் என்பது என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்திருக்கின்றார். அப்போ இந்த 2க்கும் இடையில நாங்கள் இருக்கணும். அப்போ இதைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்தார்கள், அதை தெளிவுபடுத்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நபி என்பதிலும் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தோழர்கள் எந்த அளவில் வைத்து அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்களோ அந்த அளவில் நாங்கள் நேசிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பார்க்கலாம். எனவே இன்றைய எங்களோட சமூகத்தில் இப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று பொதுவாக இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம் வரும்போது மாத்திரம் என்ன செய்வோம், பல விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். சமூகத்தில் நடக்கிறது, முன்னெடுத்து செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்பதற்காக பல விடயங்கள், அதை விலாவாரியாக விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அமைப்பில் நேசம் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களிடத்தில் இருந்ததா, இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் நேசிக்கிறோம், நேசம் கூடாது என்பதல்ல, அந்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதும் அல்ல. ஆனால் இந்த அமைப்பில் அவர்கள் வெளிப்படுத்தினார்களா, அதை கொண்டாட்டமாக கொண்டாடி, அதை கொண்டாட்டம் விழா கோலமாக்கி அங்கே பள்ளி வாயில்களை ஊரை அலங்கரித்து நிறைய வீண் விடயங்கள் செய்து இப்படியான அமைப்பில் எங்கேயாவது அவர்கள் அந்த நேசத்தை வெளிப்படுத்தினார்களா, இதைத்தான் நாங்கள் இந்த கேள்வியை தான் நாங்கள் யோசிக்கணும். அப்போ இதை நாங்கள் எல்லை மீறி போகிறது. அதே போன்று ஆகவே நாங்கள் லோ லெவலில் இருந்தும் இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவில் வைத்து அவர்களை விட எங்களால் நேசிக்க முடியுமா, அவரை விட எங்களால் அந்த தூதரை நேசிக்க முடியுமா என்பதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்யணும்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்போ இதுதான் முதன்மையானது என்னது? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற நாங்கள் அவருடைய சுன்னா என்று எங்களுக்கு எதெல்லாம் இருக்கிறதோ எல்லா விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது பெரிய சுன்னாவாக இருக்கலாம், சிறிய சுன்னாவாக இருக்கலாம். இது பெரியது அதை செய்கிறோம், இது சிறியது இதை கணக்கில்லை, இதை பெருசாக அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை, கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் என்று இல்லை அப்படின்றெல்லாம் நாங்கள் யோசிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா என்று வந்தால் எதெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் கட்டாயமாக நாங்கள் செய்யணும். சாதாரண சுன்னாக்கள் உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த பல் துலக்குவது சிவாக் என்பது அது முக்கியமான ஒரு சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதருடைய முக்கியமான ஒரு சுன்னா பல் துலக்குவது. ஆனால் இன்றைக்கு அதில் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ் பல் துலக்குவது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள், அதே போன்று அவர்கள் அதுக்கு கொடுத்த முக்கியத்துவங்கள் நிறைய பார்க்கலாம். மரண தருவாயில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பல் துலக்கினார்கள். அப்போ அவங்களுக்கு பேச முடியாத நிலைமை, நபிகளாருக்கு பேச முடியாத நிலைமை. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரன் அபூபக்கர் அப்துர் ரஹ்மான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரன், அவர் என்ன செய்கிறாரு? மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் நபிகளார் பேச முடியாது, அதை உற்று நோய் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்கிறாங்க, அதை எடுத்து மென்று நபிகளாரை அந்த மிஸ்வாக் செய்தார்கள் மிஸ்வாக் செய்து விட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கலாம், அதே போன்று இங்கும் அதே போன்று ஊர்களில் நாங்கள் பார்க்கலாம். சிலர் சுபகுக்கு பள்ளிக்கு வருவாங்க, ப்ரஷ் பண்ணிட்டு வராங்களா? நிறைய பேர் எங்கள்கிட்டையும் அந்த பொடுபோக்கு தானே இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்? எலும்பினோன்னா அப்படியே சும்மா வாயை கழுவிட்டு அப்படியே போகிறது. யார் ப்ரஷ் பண்ணிட்டு போகிறது? அப்போ அந்த சுபவுடைய சுபகு முக்கியமானவர். ஏன்னா நாங்கள் தூங்கி எழும்புறோம், வாயில் பொதுவாகவே வாய் நாற்றம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அதனால ரசூலுல்லாஹ் அந்த மிஸ்வாக் ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நோம்புல கூட மிஸ்வாக் செய்யலாம்னு சொல்றது. ஏன்னா வயிறு காலை இருக்கும் போதென்றெல்லாம் அந்த துருவாடை கொண்டு தான் இருக்கும். அப்போ 5 நேர தொழுகையிலும் மிஸ்வாக் செய்வது உங்களுக்கு கடமையாக்கி இருப்பேன், ஆனால் கஷ்டம் என்பதனால தான் நான் விட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அப்போ நாங்கள் பொதுவாக அந்த வாய் நாட்டம் கொண்டிருக்கும். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் மிஸ்வாக் செய்கிற அந்த பழக்கத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதில் முக்கியமாக இரவு தூங்கி எழுந்ததன் பின்னால் அது கூடுதலாகவே அந்த நாற்றம் அடைந்தான் இருக்கும். அப்போ நாங்கள் அதை மிஸ்வாக் பண்ணாமல் சும்மா வெறுமனை வாயை கொப்பளிச்சுட்டு அப்படியே சுபகுக்கு பள்ளிக்கு போகிறோம். 4 பேர் பக்கத்தில் சொல்லுவாங்க, ஆமீன் வாயை திறந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யும்? அந்த துருவாடை தான் வீசும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடுகளை சாப்பிட்டுட்டு என்ன செய்ய வேண்டாம்? வெங்காயம் வெள்ளைப்பூடு இவைகளை சாப்பிட்டு பள்ளிக்கு வர வேண்டாம் நாங்கள் பச்சையா. ஏன்னா அந்த வாசம் அடுத்தவர்கள் யூதில் மலாய்க்கு, அது மலக்குமார்களுக்கு அதே போல ஏனையாக்களுக்கு என்ன செய்யும்? ஒரு நோவினை ஆயிக்கும், அதாவது அதில் வாசம் வரும் அதை பச்சையாக திண்டு போனால். அப்போ நாங்கள் ப்ரஷ் பண்ணால் போய் ஆமீனோட நாற்றம் அடைந்த வாயோட போய் சுபகத்தில் விடுறோம். அப்போ அல்லாவுக்கு முன்னால் போகிறது நாங்கள். அப்போ அந்த மிஸ்வாக் என்ற அந்த சுப முக்கியம். அப்போ இன்றைக்கு இந்த சுன்னா எங்களுக்கு மத்தியில் என்னது? ஒரு கண்டுகொள்ளப்படாத அல்லது கவனிப்பாரற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண சுன்னாக்கள் என்று நாங்கள் கைவிடப்பட்ட சுன்னா. ஆனால் இது சாதாரண சுன்னா இல்லை, இது முக்கியமான ஒரு சுன்னா. சிவாக் என்பது ரசூலுல்லாஹ் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்திய சுன்னாக்கள் ஒன்று. அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு அதாவது இந்த நகம் வெட்டுறதெல்லாம், இப்போ நகம் வெட்டுறது இந்த வாலிபர் எடுத்ததெல்லாம் இன்றைக்கு என்னது? நகம் வெட்டுறது ரசூலுல்லாஹ் அதை என்னது? ஒரு 40 குறைஞ்சது 40 நாளுக்கு ஒருக்க என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த நகம் வெட்டணும். சரியா? அப்போ இன்னும் சிலர் நகங்களை வளர்ப்பாங்க, சிலர் வெட்டுவாங்க, ஆனால் ஒரு நகத்தை அப்படியே விற்பாங்க. இப்படியான நிலைமையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு சுன்னா, முக்கியமான சுன்னாக்கு ரசூலுல்லாஹ். அப்போ சிலர் வெட்ட மாட்டா கடிச்சு இருப்பாங்க, அப்படியான நிலைமையில் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் நகம் வெட்டுவதெல்லாம் என்னது? இயற்கையான 5 விஷயங்கள் என்ற, அதே போல் இயற்கை சில ஹதீஸ்களில் 5 என்று வரும், சில இதில் 10 என்று வரும். அப்போ அதில் ஒன்றாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் கத்துல் அலாஃபிர், அதாவது நகங்களை வெட்டுவது, இதெல்லாம் இயற்கையான அந்த சுன்னாக்களில் ஒன்று. அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொன்னால் அந்த தூதருடைய நேசத்தின் வெளிப்பாடு அவருடைய சுன்னாவை பின்பற்றுவது. எத்தனையோ சுன்னாக்கள், ஏன்னா அந்த சுன்னாக்களில் எங்களால் எவைகளை எல்லாம் முடியுமோ கட்டாயமாக அவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யணும்? நாங்கள் அந்த சுன்னாக்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். பெரிய ஏராளமான சுன்னாக்கள். அப்போ இது அல்லாஹ்வுடைய சுன்னாவை செய்வது, அதை பின்பற்றுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதன் அடையாளமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் யார்? சஹாபாக்கள். அவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் எங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு
எங்களை ஒன்றாக இருக்க வைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம், இப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு எங்களை ஒன்றாக இருக்க வைக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு சஹாபி நபிகளாடத்தில் வாராரு, புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு சஹாபி நபிகளாடத்தில் வாராரு, அல்லாஹ்வுடைய தூதரே மதா அஸ்ஸா, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க, வமா ஆதத்தலஹா, நீ என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறாய்? சரி, மறுமை நாள் வரும்னு கேட்குறாய், என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிற மறுமை நாளுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் பெருசாக ஒன்றும் ரெடி பண்ணி வச்சில்ல, பெருசாக தொழுது நோன்பு பிடிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறேன்னு சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, நான் வலாக்கின் ஒஹிப்புல்லாஹ் வரசூலா என்றாலும் நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையில் ஒன்றாக இருப்பாய். நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையில் ஒன்றாக இருப்பாய். அதுக்காண்டி தொழக்கூடாது நோம்பிடிக்கூடாது இல்லை. அவர் பெருசாக தொழலை, பெருசாக நோம்பிடிக்கணும், என்னது ஃபர்லான தொழுகை தொழுதான் வைப்பாங்க, சுன்னத்துகளை பெருசாக முன்னப்பின்னு இருக்கு. இப்போ நாங்கள் ஃபர்லே தொழுகை பெருசாக தொழுறல, அப்போ அதனால் அதை வச்சு நாங்களும் நான் தொலைமாற நோம்பிடிக்க மாட்டோம், அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறோம்னு அப்படிலாம் நாங்கள் முடிவெடுக்கப்படாது. அது கட்டாயம் அதுவும் செய்ய வேண்டும், அது கடமை. அல்லாவுடைய தூதரை நேசிக்க வேண்டும், ஃபர்லுகள் கட்டாயம். அதே போன்று அல்லாவுடைய தூதரை அப்போ நேசிக்கும் போது என்னது, அது எங்களை நாளை மறுமையிலே அல்லாவோடு அல்லாவுடைய தூதரோடு எங்களை ஒன்றாக இருக்க வைக்கும். அப்போ அதன் பின்னால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இந்த செய்தியை கேட்டதன் பின்னால் அவர் சொல்கிறாரு, நான் இப்போ இந்த செய்தியை சொன்ன பின்னால் சஹாபாக்களும் சந்தோஷம். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் அல்லாவை நேசிக்கிறேன், அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன் என்று அவர் இப்படியே சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம், அந்த ஹதீஸின் தொடராக நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா அல்லாவுடைய தூதரை நாங்கள் எப்படி நேசிக்கிறோமோ அல்லாவுடைய தூதரோடு இருந்த அவருடைய தோழர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் அவர்களையும் அவர்கள் சஹாபாக்கள் ஆண்கள் பெண் எல்லோரையும் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அன்பு வைக்கிறேன்டா என்னது, இப்போ அவங்க இல்லை உயிரோட, அதாவது அவர்கள் பற்றி பல குற்றச்சாட்டுகள் வரும். அவங்க எல்லாம் எங்களை போன்ற மனிதர், அவங்க எங்களை போன்றதா வித்தியாசம் இல்லை, ஆனால் எங்களை விட சிறப்பானவர்கள், எங்களை விட சிறப்பானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான், ஆனால் எங்களை விட சிறப்பானவர். அப்போ அவருக்குரிய கண்ணியத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும், சஹாபாக்களுக்குரிய கண்ணியத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்போ சஹாபாக்களை புறக்கணிக்கின்ற அல்லது சஹாபாக்களை திட்டுகின்ற ஏசுகின்ற அப்படியான அந்த குழுக்கள், இந்த ஷியாக்கள் இதெல்லாம் சஹாபாக்களை தூற்றுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை விமர்சிக்கின்ற, அப்போ இதெல்லாம் இதிலிருந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிப்பது என்னது, இப்போ நாங்கள் ஒன்றை நேசிக்கிறோம்னு சொன்னால் அதோடு சேர்ந்ததையும் சேர்த்து நாங்கள் நேசிக்கணும், அவரோடு சேர்ந்ததையும் சேர்ந்து என்ன செய்வோம், நாங்கள் நேசிக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு ஆள் நேசிக்கிறோம், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், உதாரணம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இப்போ லவ் பண்ணுற அந்த மூடல் இருக்கும், காதல் அவங்க நேசம். அப்போ அவங்க லவ் பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்க, அதுவும் நேசம்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த நேசிக்கும் போது இப்போ நாங்கள் லவ் பண்ணுற பிள்ளைக்கு எது பிடிக்குமோ அதை இவருக்கும் விரும்புவோம், அப்படி தான் நேசிக்கிறது. ஏன்னா அவளுக்கு பிடிக்கிறதுனா இது பிடிக்கிறது. உதாரணத்துக்கு அப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பொதுவாக நாங்கள் ஒன்றை நேசிக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு அதோடு சேர்ந்தது நாங்கள் என்ன செய்யணும். இப்போ நாங்கள் எங்களுடைய தாயை நேசிக்கிறோம், எங்களுடைய தாயுடைய சகோதரி தாய், அப்போ அப்படி அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள், அதே போல் எங்களுடைய தந்தையுடைய சகோதரி, இப்போ இவங்களை நாங்கள் நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்கள், அதே போல் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், அவர்களை ஒருவன் குறை சொல்வனாக இருந்தால், அவர்களை ஒருவர் தரக்குறைவாக பேசுவானாக இருந்தால், அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்களை நாங்கள் ஒன்று புறக்கணிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், தெளிவை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் தெளிவை கொடுக்க வேண்டும். எப்போதும் அந்த சிந்தனைகளில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் அகப்படாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிப்பதன் அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களையும் கட்டாயம் என்ன செய்யணும், நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை என்ன செய்யணும், நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கான அடையாளங்கள் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் படிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போது தான் என்ன செய்யும், எங்களுக்கு அவரை பற்றி தெரியும். இப்போ ஒருவரை பற்றி நாங்கள் தெரியாமல் எப்படி அவரை நேசிக்கிறது? அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் தெரிய வேண்டுமாக இருந்தால் அவருடைய சீராவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் படிக்க வேண்டும். அவருடைய சீராவை நாங்கள் படிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய மாற்று மதத்தவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம், ஆனால் முஸ்லீம்கள் அதில் மிகவும் பலகீனமான ஒரு நிலையில் நாங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த நிலை இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வரலாறை நாங்கள் படிக்கும்போதுதான் எங்களுக்கு உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா,
என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், வியந்து பார்க்கலாம். எனவேதான் இன்றைக்கு வரலாற்றை படிக்கக்கூடியவர்கள், மாற்று மதத்தவர்கள் கூட நபிகளாரை வியந்து பார்க்கக்கூடிய மனித வரலாற்றில் என்னது ஆலமு பசரின் ஃபி தாரீஹில் இன்சான், மனித வரலாற்றில் மகத்தான ஒரு மனிதர். அப்போ மனித வரலாற்றில் மிக இப்படியான ஒரு மனிதர் இருந்தாரா என்று மனிதர் மாற்று மதத்தவர் கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதாவது கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஒரு அறிஞர், ஒரு ஆசிரியர் வந்து என்ன செய்தார், ஒரு நூலாசிரியர் ஒரு நூல் அறிந்தார். என்ன நூல் அது? அப்போ அதில் வந்து அவர் என்ன செய்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன்மைப்படுத்துகிறார். இப்போ அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் வந்து மார்க்க ஆன்மீக ரீதியிலும் சரி, அதே போன்று அரசியல் ரீதியிலும் சரி, இரண்டிலுமே தனித்துவமாக விளங்கிய ஒருவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் அவரை நான் இங்கே இந்த நூலிலே நான் செய்தேன், அவரை முதலாவது இடத்துக்கு நான் அவரை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை ஆய்வு செய்திருக்கின்றார்கள், படித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த விதமான குறைகளும் சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு தூய்மையானது. எனவே அந்த வரலாறை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் முடிந்த அளவு நாங்கள் படிக்க வேண்டும். அது சம்பந்தமான புத்தகங்கள் இன்றைக்கு எல்லா மொழிகளிலும், எங்களுடைய நூல்களிலும் நிறைய தமிழ்கள் மொழிகளில், அதே போல் எங்களுக்கு தெரிந்த ஆங்கில மொழியாக இருக்கலாம், அதே போன்று பல மொழிகளிலும் இன்றைக்கு என்ன செய்யப்படுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறுகள் அங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நாங்கள் டைம் கிடைக்கிற நேரம் இல்லை, நேரம் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை நாங்கள் படிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதே போல் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் என்ன செய்யணும், அதை நாங்கள் படித்து கொடுப்பதற்கான வசதியை நாங்கள் செய்து கொடுக்கணும். இப்போ இன்றைக்கு ஏன்னா எல்லாரும் இன்றைக்கு பிஸியான காலத்தினால், ஒன்று பெற்றோர்களாக இருந்தால், பெரியவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, அவங்க தொழில் அப்படி என்று போய் அவங்க பிஸியாக இருப்பாங்க. பிள்ளைகள் என்று வந்தால் படிப்பு அதுன்னு சொல்லி அவங்களோட வேறு விதமான படிப்புகள் அவங்க ஒவ்வொரு பிஸி ஆகிக்கிறாங்க. பெண்கள் வந்தால் வீட்டு வேலை சமையல் அப்படின்னு சொல்லி அதில் பிஸியாக இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அமைப்பில் பிஸியாக இருக்கிற இந்த சூழலில் நாங்கள் முடிந்த அளவு டைம் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வரலாறை நாங்கள் படிக்கும்போது தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு உண்மையில் அவருடைய வரலாறை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அப்போ எங்களுக்கு முழுமையாக படிக்கலாம். இப்போ நிறைய புத்தகம் தமிழில் மிகவும் பிரபல்யமான நூல் அது தமிழில் படிக்கிறதுக்கு அது ஹைக்கல் மஹ்தூம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வரலாறு, அந்த அவரை பற்றி முழுமையாக வர்ணிக்கக்கூடிய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதற்கான அடையாளம் கூட அவருடைய அணுவாக அங்கே சிறப்பித்து ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பார்கள் இவன்றெல்லாம் சொல்லிருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன சொல்ற, அந்த இமாம் திர்மிதியுடைய ஷமாயிலு திர்மிதி, அப்போ ரசூலுல்லாஹ் அவளை பற்றி அந்த முழுமையான ஒரு வர்ணனை. அந்த நூலை படிக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹோட அந்த அமைப்பு அவங்க எப்படி என்பதையெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். அப்போ அது இன்றைக்கு பல இடங்களில் கிளாஸாக கூட நடத்தப்படுகின்றது, பல தவா சென்டர்களில். அப்போ அப்படியான விடயங்கள், அப்படியான இடங்கள் எங்களுக்கு தெரியுமா இருந்தது. இப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு எனக்கு சரியாக தெரியாது, ஒரு தவா சென்டர் இருக்குது, அதில் என்ன செய்ய, இப்போ இங்கே உதாரணமாக இங்கே தாய் வந்து என்ன செய்கிறாரு, அந்த ரஹீக்கல் மஹ்தூம் கிதாப் பாடம் நடத்துகிறாரு, அல்லது ஷமாயில் திருமதி பாடம் நடத்துகிறார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அப்படியான வகுப்புகளில் நாங்கள் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். அதே போல் எங்களுக்கு தெரிந்த இணையவர்களையும் நண்பர்களையும் நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் அழைத்து கொண்டு அதில் கலந்து கொள்ளும்போது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி என்ன செய்யலாம், எங்களுக்கு படித்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதன் அடையாளம் இதுகள் தான். அப்போ இதில் நாங்கள் எல்லை மீறி போவது என்பது அது இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தராத ஒன்று. அதில் எல்லை வெறும் கொண்டாட்டங்களோடு மாத்திரம் நாங்கள் என்ன செய்வது, முடித்துக்கொள்வது வந்து உண்மையான ஒரு நேசம் கிடையாது. டாக்டர் உஸ்மான் அல் ஹமீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமகாலத்தில் இருக்கிறார் குவைத்தில். இவர் இந்த இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுவது, இதை பற்றி அவர் என்ன செய்கிறாரு, அவர் கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறார். அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இதில் வந்து பல கோணங்கள் அவர் விளங்கப்படுத்துகிறார். ஒன்று, இது வந்து மார்க்கத்தில் அடிப்படையே இல்லாத ஒன்று அவர் சொல்கிறாரு. இப்போ நான் என்ன கருத்து சொல்லலை, அந்த ஷேഖுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஒன்று வந்து இது என்னது, மார்க்கத்தில் அடிப்படையே இல்லாத எந்த ஒரு சஹியான ஹதீஸும் இல்லை இப்படியாக செய்வதற்கு, இப்படி கொண்டாடுவதற்கு. அதே போன்று பலகீனமான ஹதீஸ் கூட இல்லை, ஆனால் சமூகத்தில் செய்கிறாங்க. அப்போ இது வந்து என்னது, அடிப்படை இல்லாத ஒரு விஷயம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எந்த திகதியில் பிறந்தார்கள் என்பதற்கு குறிப்பிட்ட ஒரு ஆதாரம் இல்லை. எந்த திகதியில், இன்றைக்கு நாங்கள் ரபியுல் அவ்வல் 12 தானே சொல்கிறோம், 12 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. அப்போ அதனால தான் அந்த நாளை சிறப்பித்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். 1 to 12 வரைக்கும் சில இடங்களில் விமர்சையாக கொண்டாடுவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திகதியில் பிறந்தார் என்பது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். அறிஞர்களுக்கு மத்தியில் சுமார் 7-8
கருத்துக்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்போ பிறந்தார் என்பது. அதில் பெரும்பாலானாக்கள் ரபியுல் அவ்வல் 12 சொல்கிறாங்க. ஆனால் உறுதி இல்லை. இந்த 7-8 கருத்தில் இதே கூடுதலாக சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் உறுதிப்படுத்தாத ஒரு தகவல். ஆனால் உறுதியான தகவல் அது மௌத்தா போனது ரபியுல் அவ்வல் 12 என்பது உறுதி. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ ரசூலுல்லாஹ் பிறந்தது 12 என்பது உறுதி இல்லாத ஒரு செய்தி, மரணித்தார்கள் என்பது உறுதியான ஒரு செய்தி. அப்படின்னு நாங்கள் இந்த நாளை கொண்டாடுறோம்னா நாங்கள் அவங்க மரணித்ததை வச்சு கொண்டாடுறோம். அப்போ அவர் மௌத்தா போன சந்தோஷம் எங்களுக்கு. இது அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவல். இந்த டாக்டர் உஸ்மான் அல் ஹமீஸ் என்பவர் சொல்லக்கூடிய ஒரு தகவல். அப்போ ரசூலுல்லாஹ் மரணித்தது எங்களுக்கு என்னது சந்தோஷமா? அப்போ அந்த செய்தியை வச்சு நாங்கள் கொண்டாடுறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று இந்த விஷயம் ரசூலுல்லாஹோட காலத்திலும் இருக்கல, அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களுடைய காலத்திலும் இருக்கல, அதுக்கு பின்னால் வந்த உமையா ஆட்சியிலும் இருக்கல, அதுக்கு பின்னால் அந்த அப்பாசி ஆட்சியிலும் இருக்கல. அப்போ ஒரு காலத்திலும் இல்லை. அப்போ எப்படி இதை என்னது கொண்டாட்டமாக கொண்டாடுறது? அப்போ இது கொண்டாடுறது என்னது கூடாது. இது விட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படி கொண்டாடுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறந்த தினத்தை கொண்டாடுவதுதான் அங்கே வெளிப்படையாக அர்த்தமாக இருக்கிறது என்பதை என்ன செய்கிறாரு அவர் சொல்ல வரக்கூடிய செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இக்திதாஉ சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த நூலில் சொல்றாரு, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மீலாது விழா, இந்த கொண்டாட்டம் என்பது எப்போது உருவானதுன்னு சொன்னால் 4ஆம் நூற்றாண்டில். யார் இதை உருவாக்கினாங்க? 4ஆம் நூற்றாண்டில் யார் உருவாக்கினாங்க? ஷியாக்கள், ஃபாத்திமியாக்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? இதை உருவாக்கினார்கள். யார்? இது இமாம் இப்னு தைமிய்யா சொல்றாரு. ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு, கர்னுர் ராபி 4ஆம் நூற்றாண்டில். அப்படின்னா அப்போ அதான் அந்த துக்தூர் உஸ்மான் ஹமீஸ் சொன்னது ரசூலுல்லாஹ் காலத்திலும் இல்லை, சஹாபாக்கள் காலத்திலும் இல்லை, தௌலா உஸ்மானியால் இல்லை, தௌலா அப்பாசியால் இல்லை. அவங்க எவ்வளோ காலம் ஆட்சி செஞ்சாங்க? ஒன்றுலேயும் இல்லை. அப்போ இன்றைக்கி நாங்கள் செய்கிறோன்னா அவ எப்போ உருவானது? 3 நூற்றாண்டுகளில், 4ஆவது நூற்றாண்டில். அந்த 3 நூற்றாண்டு தான் என்னது ஹைருல் குரூன் கர்னி, அந்த சிறந்த 3 நூற்றாண்டிலும் இல்லை. 4ஆவது நூற்றாண்டில் தான் ஃபாத்திமியாக்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் விடுபட்டு இருந்தது. திரும்ப 7ஆவது நூற்றாண்டில் ஈரானில் என்ன செய்கிறாரு? அது திரும்ப உருவாக்கப்படுது. ஈரானில் திரும்பவும் என்ன செய்யப்படுது? இர்பில் என்று சொல்லக்கூடிய அரசனால் திரும்பவும் 7ஆம் நூற்றாண்டில், அப்போ 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் கொஞ்சம் அப்படியே மங்கி திரும்ப 7ஆம் நூற்றாண்டில் ஈரானில் திரும்ப அது என்ன செய்யப்படுது? அப்படியே உருவாக்கப்படுது. அதற்கு பின்னால் தான் மக்கள் மயப்படுத்தப்படுது. இங்கே இரண்டு விஷயம் அவர் சொல்றாரு. இந்த கொண்டாட்டம் அவர்கள் கொண்டாடுவதற்கு 2 விதமான காரணம். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதன் அடையாளமாக நாங்கள் இப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசிக்கிறோம் என்பது அதனுடைய ஒரு காரணம். இரண்டாவது, கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு ஒப்பாக ஏன் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது? இந்த 2 காரணங்களுக்காகவும் தான் என்ன செய்தார்கள்? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த நிலை வந்தது. எப்படி வந்தாலும் குல்லு பித்அத்தின் லலாலா, இதெல்லாம் புதிதாக வந்தது, எல்லாம் வழிகேடு என்பதை யார் சொல்றாரு? இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களது இக்திதாஉ சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த நூலில் அவர் என்ன செய்கிறாரு? இதை அங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க. அப்போ எந்த ஒரு உலமாக்களும், ஆரம்ப காலத்தில் இருந்த உலமாக்கள் சரி, இப்போ சமகாலத்தில் வாழக்கூடிய எந்த உலமாக்களாக இருந்தாலும் யாருமே இது என்னது அனுமதித்த ஒன்று என்று சொல்லவில்லை. அதனால தான் இது எல்லை மீறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தில் நாங்கள் உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் இருக்கிறோம். அப்போ உண்மையான நேசம் எப்படி இருக்கணும், பொய்யான நேசம் எப்படி இருக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதில் எல்லை மீறவும் கூடாது, அதே போல் அதில் அடிமட்டத்துக்கு போய் இருக்கவும் கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அங்கே நடுநிலைமையில் இருக்கணும் என்பதை நாங்கள் பாருங்கள். இப்போ சவுதி அரேபியா நாங்கள் இருக்கிறோம். சவுதியில் இந்த இப்போ அடுத்த மாதம் வருது, என்ன டே வருது? நேஷனல் டே கொண்டாடுறாங்க. எங்கேயாலும் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோமா? இப்போ நாங்கள் புதுசாக தான் வந்திருக்கிறோம், நீங்கள பல வருஷம் வைப்பீங்க. மீலாது கொண்டாடுமே எங்கேயாவது ஒரு நாள் கேள்விப்பட்டீங்க? எங்கெல்லாம் இல்லை. இப்போ மார்க்கத்தில் இல்லாத உண்டு. இப்போ நேஷனல் டே கொண்டாடுறாங்க. ஏன்னா அது கொண்டாட மார்க்க, அது மார்க்கம் இல்லை, ஆனால் அது கொண்டாடும். ஆனால் இது மார்க்கம் என்று தானே செய்கிறாங்க. இப்போ இது மார்க்கம் என்று தான் செய்கிறோம். ஆனால் இது எந்த விதமான இதுக்குமே இது வரைக்கும். அதே போல் அரபு நாடுகள்லாம் இந்த இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். லாவாலம் அரபு நாடுகள் எங்கும் இல்லை. அப்போ இது எரிக்கிறேன்னு சொன்னால் அரபு நாடுனா இந்த ஈரான், அந்த பொதுவாக பெரும்பாலும் ஷியாக்கள் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் தான்
இந்த விடயங்கள் இருக்கிறது. அப்போ இதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ சவுதியில் இல்லைன்றதுக்காக அது மார்க்கம் இருக்கிறதால் மார்க்கம் இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு உதாரணத்துக்கு தான் நாங்கள் காட்டுறது. அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அது அந்த நேசம் சரியான அமைப்பில் என்ன செய்யணும், அந்த நேசம் இருக்க வேண்டும். அந்த நேசம் என்ன செய்யும், எங்களை நாளை மறுமையில் எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும். அந்த நேசம் எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும். நாளை மறுமையில் உண்மையிலே நாங்கள் அவரை சரியான முறை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொன்னால், அந்த சஹாபாக்கள் அதே போன்று அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் எப்படி அவர்களை நேசித்தார்களோ அந்த அமைப்பில் தான் நாங்கள் என்ன செய்யணும், அந்த நேசத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் அதையும் மீறி நாங்கள் போவதென்பது நாங்கள் எல்லை மீறி போவதற்கான ஒரு விஷயமாகும். எனவே மார்க்கத்துடைய விஷயங்களை, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிப்போம். அல்லாஹ் தாலாவே அவரை உயர்த்தி வைத்திருக்கும் போது நாங்கள் விசேஷமாக நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. விசேஷமாக நாங்கள் ஒன்றும் வேண்ட தேவையில்லை. அவருடைய இப்போ இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களோட உயிரோடு இல்லை. எனவே எங்களுக்கு இன்றைக்குள்ள பொறுப்பு அவருடைய சுன்னாவை நாங்கள் முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது. இந்த சுன்னாவை முடிந்தளவு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது, அவருடைய வரலாறுகளை நாங்கள் படித்து, அதே போன்று அவருடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிப்பது நிறைய காரணம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பதற்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்லுங்க அப்போ. யார் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் ஏன் நேசிக்க வேண்டும் சொல்லுங்கப்பா. அப்போ அது உண்டு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோன்னு யார் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எங்களுடைய பெற்றோர்கள் எல்லோரையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்போ இது ஈமானோடு சம்மந்தப்பட்டது. பொதுவாக நாங்கள் யோசிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுக்கு அல்லாஹ்வை அடையாளப்படுத்தி தந்தாங்க. அப்படித்தானே, அவர் தான் இந்த மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வணங்கணும். பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இந்த மக்களை அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அடையாளப்படுத்தி கொடுத்தவர் யார், அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அவரை நேசிக்கிறோம். இல்லைன்னா நாங்களும் பல தெய்வங்களை வழிபடக்கூடிய நிலைமையில் இருந்திருப்போம். அப்போ நேர் வழியை காட்டியது என்னது, அல்லாஹ்வுடைய தூதர். அதே போல் எங்களுக்கு மத்தியில் என்னது, மனிதருக்கு மத்தியில் வேற்றுமை கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். அப்போ இதே போன்ற இந்த சாதி பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் யார் இல்லாமல் ஆக்கினது, அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை சரி, இதனால் தான் இந்த வரலாறு என்னது அவரை உயர்ந்து பார்க்குது. அதே போன்று சமூகத்தில் நிறைய தீமைகள் இன்றைக்கு சமூகத்தில் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் அல்லது ஒவ்வொரு ஊர்களிலும் நாங்கள் கூட இதை எப்படி இல்லாமாக்குறது, இந்த போதைப் பொருளை எப்படி இல்லாமாக்குறது என்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விடயங்களை என்ன செய்கிறாங்க, கையாளுறாங்க. ஆனால் அது என்ன சக்ஸஸ் ஆகுதா? அல்லாஹ்வுடைய தூதர் அதை இல்லாமாக்கினாங்க தானே. அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், குடிகாரர்கள். அந்த இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யார் எப்படி இருந்தால் அவர்கள் எல்லோரும் சாராயத்தை அவர்கள் அப்படி குடித்து வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொன்னதன் பின்னால், இது ஹராம் என்று சொன்னதன் பின்னால், கட்டங்கட்டமாக கடைசியாக இதற்கு பின்னால் யாரும் சாராயம் அருந்த கூடாது என்று சொன்னதன் பின்னால் டோட்டலாக அப்படியே நிப்பாட்டினாங்க இல்லையா? காரணம் அவர் மீதுள்ள அந்த அன்பு, நேசம், அவர் மீது உள்ள அன்பு, அந்த நேசம். அப்போ இதை இன்றைக்கு சமூகம் வியந்து பார்க்குது. அப்படியே சும்மா சாதாரணமாக அப்போ அவருடைய தூதர் அவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்போ அந்த சாராயத்தை, இந்த போதை பொருள் அப்படியே இல்லாமல் சொன்னேன். இதனால தான் வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள், மதீனா அப்படியே சாராய ஆறாக ஓடியதென்றெல்லாம் மிகைப்படுத்தி வரலாறுகளை சொல்லுவாங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்க என்ன செய்தாங்க, அப்போ சாராயம் குடித்து கொண்டவர்கள் அவங்க பெரிய பெரல் கணக்கில் காய்ச்சி குடிப்பாங்க. அனஸ் புகாரில் தெளிவாக வருது. அனஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சாராயத்தை இன்னொரு ஆளுக்கு ஊற்றி கொடுக்கிறார்கள். அப்போ அங்கே சொல்லப்படுது சாராயம் ஹராமாக. உடனே அடுத்த பேச்சில் என்ன செய்கிறாங்க, அதை அந்த பெரலை அப்படியே தள்ளி விட்டாங்க, சாராயம் அப்படியே கொட்டி. அப்போ இதெல்லாம் எங்கே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர் மீது உள்ள அந்த நேசம், அவருடைய அந்த வார்த்தைக்குள்ள பவர். இதனால்தான் உர்வா என்று சொல்லக்கூடிய அந்த காஃபிர் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்பதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னால் அப்படியே உடனே கட்டுப்படுவாங்க. அவர் சொன்னால் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர் ஒளி செய்த தண்ணி கூட அங்கே நிலத்தில் விழாமல் அவர்கள் அங்கே பிடித்து கொள்வார்கள் என்றெல்லாம் ஒரு காஃபிர் சாட்சி பாடுறான்னு சொன்னால் இதான் சஹாபாக்கள் நபிகளார் மீது கொண்ட அந்த அன்பு, நேசம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல தீமைகளை இல்லாமலாக்குவதற்கு சமூகங்கள் பல திட்டங்களை எல்லாம் வைக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே அந்த சஹாபாக்களுக்கு மத்திய எல்லாத்தையும் அங்கே என்ன செய்தார். அன்றைய காலத்திலும் இந்த பின்னைக்கு நாங்கள் சாதி பிரச்சனை சொல்கிற மாதிரி குலப்பிரச்சனை, கோத்தி பிரச்சனை எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கினார்கள் என்ற செய்தியை அவருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நேசம் எங்களை என்ன செய்து, எங்களுடைய ஈமானை பலப்படுத்துது, முழுமையாக்குது. அந்த ஈமானுடைய சுவையை எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருது. அதே போன்று அந்த ஈமானிலே நாங்கள் உண்மையாக
உண்மையாக முஸ்லீமாக நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதில் இருக்கின்றது. எனவே அந்த தூதரை உண்மையான முறையில் அதிலே நாங்கள் எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து அதுக்கு இடைப்பட்ட அமைப்பில் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையான முறையில் உண்மையாக நேசித்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் அந்த தூதரோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.